தூய்மை பணியாளர்கள் விவகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க திருமாவளவன் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்றத நீங்க பாருங்க. எது எப்படி இருந்தாலும் மீண்டும் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள், தனியார்மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும். அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும். அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது. சொல்ல போனால் அதை எதிர்த்து தான் நாம் பேச வேண்டும். அப்ப நம்ம காட்டையும் கொடுக்கிறோம், கோட்டையும் கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் இவர் இதை சொல்றது மூலமா திமுக அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கிறார், திமுகவை காப்பாற்றுகிறார் என்பதுதான் பொருள். திருமாவளவன் அவர்களே, நீங்க எவ்வளவுதான் திமுகவுக்கு முட்டு கொடுத்தாலும் இந்த தடவை 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெறாது. தோழமை சுட்டுதல்ங்கிறத விட்டுட்டு முட்டு கொடுத்தலுங்கிறத விட்டுட்டு இப்போ வந்து கொள்கையை விட்டு கொடுத்தலுங்கிற இடத்துக்கு நடந்திருக்காருங்கிற பார்க்குறோம். இப்படியும் ஒரு பொழப்பு பிழைக்கணுமா? இதான் நம்முடைய கேள்வி. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இப்படி எல்லாம ஒரு பொழப்பு பிழைக்கணும்? கேவலம் அவங்க கொடுக்குற 4 சீட்டுக்கோ 2 சீட்டுக்குமா இந்த பொழப்பு? அது கூட வரக்கூடிய பிளாஸ்டிக் சேருக்கா இந்த பொழப்பு? உங்களுடைய அரசியல் அப்படித்தானே தெரிகிறது. ஒரு சில கோடி கூட ஒரு பிளாஸ்டிக் சேர், இதான் திருமாவளவன் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? கடையில பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர்? அப்ப திருமாவளவன் என்கிற நபர் காசு கொடுத்தால் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். மிக மோசமான ஒரு நிலைமை. பயப்படாதீங்க, எப்படியும் காப்பாத்திடலாம். ஐயா, என்னையா சொல்றீங்க? இருங்க, அவர் தான் சொல்லிட்டார்ல, அவர் எப்படியும் பொழைக்க வச்சிருவார். பையன் சார் இந்த பால்சாமி. இந்த நேரத்தில் இதை நீங்க சொல்றீங்கன்னா, நாங்கள் பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்று ஸ்டாலின் அரசு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கோரிக்கைக்கு வலு சேர்ப்பதாக அமையும். இந்த அரசாங்கத்தை நீங்க காப்பாத்துறீங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. ஒரு நெருக்கடியான கட்டத்தில் திமுகவை விசிகா காப்பாத்துது. தொடர்ச்சியாக அதிமுக வந்து 11 மண்டலங்கள் வந்து தனியார் மயமாக்கப்பட்டுச்சு. அப்பயும் யாருமே பேசலன்ற ஒரு வார்த்தையும் அப்பயும் பேசினாங்க, ஆனா பேச வேண்டிய அளவுக்கு பேசல. இதுல என்ன பிரச்சனை? எஸ்பி வேலுமணி தான் மிகப்பெரிய திமுகவே பேசலன்ற ஒரு கேள்வி. திமுக 2 கட்டான பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா 2 கட்டான சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். திருமாவளவன் புரிதல் இல்லாமல் பேசி சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. தன்னுடைய வாக்கு வங்கி தன்னை விட்டு வெகு விரைவாக வெளியேறி கொண்டிருக்கிறது என்ற புரிதல் அவருக்கு இருக்குது. ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால வந்து அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். அந்த நேரத்தில் வந்து நாங்கள் மா சுப்பிரமணியமும் ஸ்டாலினும் போய் மாதம் ஒருத்தர் கார்பரேஷன் வாசலில் உட்காந்து போராடுற தொழிலாளர்களுக்கு நாங்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்தோம்னா அவங்களை பெர்மனெண்ட் பண்ணுவோம். நாங்கள் ஆமா, நீங்களாம் யாருடா? நாங்க யாரா? நாங்க சமூக ஆர்வலர்கள் சார். ஜெயிச்ச 4 மாசத்துல கையை விரிச்சாங்க. இன்னைக்கு நான் அந்த மாதிரி வாக்குறுதியை கொடுக்கலன்றாங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? எடப்பாடிக்கு இதே ஸ்டாலின் தான் கடிதம் எழுதினார் 19/1/2021 இவர்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள்னு. இன்னைக்கு என்ன சொல்றாரு? அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சு, எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சு. இவங்களோட மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்தால் பணி நிரந்தரம் ஆக்குனாங்க. வாக்குறுதி கொடுத்து நிறைவேறாமல் கைவிடப்பட்டு மக்களை ஏமாற்றி மக்களை முதுகில் குத்திய துரோகங்களில் இதுவும் ஒரு துரோகம். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். இந்த திமுகவோட மேனிஃபெஸ்டோவையும் இந்த 4.5 வருஷத்தில் இந்த அரசாங்கத்தில் நடந்து கொண்டிருப்பவற்றும் எங்களுக்கு எடுத்து சீர்தூக்கி பார்ப்பீர்களே. ஆனால் நடுநிலையான மனதோடு, உங்களுடைய குறைந்தபட்ச அறிவோடு, குறைந்தபட்ச மனசாட்சியோடு இந்த அரசு, திமுக அரசு துரோகத்தின் மொத்த வடிவமாக நின்று கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு புலப்படும். எத்தனை வாக்குறுதிகள் ஓட்டு போட்டு உங்களை எல்லாரும் உட்கார வச்சிருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறை பண்ணீங்க. I don't care. டீசலுக்கு 3 ரூபாய் குறை பண்ணீங்க. I don't care. கல்வி கடன் ரத்து ஏமாத்துறீங்க. I don't care. நகை கடன் ரத்து ஏமாத்துறீங்க. I don't care. நாங்க வந்தோம் மகளிருக்கும் உரிமை தொகை போச்சு. I don't care. எத்தனையோ லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வோம், நீங்க கிடையாது. I don't care. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. செவிலியர் பிரச்சனை, போக்குவரத்து தொழிலாளர், மின்சாரம், எல்லாரும் முதுகலையும் மாத்தி மாத்தி குத்துனீங்க. வாக்குல சுத்தம் இருக்கணும், சொன்ன வாக்க காப்பாற்றணும். நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா, இப்படி பொய் சொல்றேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? இப்ப நான் முதலமைச்சரை என்ன கேட்கணும்? நீங்க தான் சொல்லுங்க.
சினிமா கேட்பேன் கேவலம் இல்லங்க நானும் இல்லை சார் விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன் விளையாடுக்கு வர்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே ரைட் ரைட் கேட்போம். ஒண்ணும் இல்ல சும்மா விளையாடுப்பா. ஏய் ஒருத்தரை ஏமாத்தணும்னா முதல்ல அவனோட ஆசையை வளர்க்கணும், தூண்டணும்னாங்க. அதை தான் நீங்கள் செஞ்சீங்க. அப்படி செஞ்சு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். இவங்க பிரச்சனையா என்ன? இன்னைக்கு இவங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய திமுக சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல 90% வாக்குறுதியை நிறைவேற்றாது. சரியா? நான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாததற்கு உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. சார் ரீசெண்டாக நம்ம திருமாவளவன் வந்து பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பேர் செத்து போல தூங்கின்னு இருக்கார். ஒரு தரமில்லாத நபரை நாம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி இருக்கிறோமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு வருது. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. அம்பேத்கரை விட திருமாவளவன் ஒரு படி மேல். ஆமா சார், அந்த வீடியோ தான் இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. அம்பேத்கருக்கும் ஒருபடி மேல திருமாவளவன், அம்பேத்கருக்கும் ஒருபடி மேல. இதை விட அம்பேத்கரை யாராவது கேவலப்படுத்த முடியுமா? ஆனால் நான் ஒன்று சொன்ன நீங்க யாரும் கோவிக்க கூடாது, அதுவும் சத்தியமான உண்மை. பாபா சாஹேப் அம்பேத்கரை விடையும் ஒரு படி உயர்ந்தவர் டாக்டர் தொல் திருமாவளவன். அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். இவரை பத்தி நீ தான் வாழும் அம்பேத்கர், அம்பேத்கர் ஒரு படி மேல நீ அப்படின்னு ஏன் சின்ன தட்டுறாரு சார் கைய. ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஆமாண்ணா. திருமா திரள் நிதி திருட்ட மாட்டார் சார். திருமா திரள் நிதி திரட்ட மாட்டாராம். அப்படியா? ஏன் போய் சீமாந்திலே போய் எல்லாம் வாய வைக்கிறாங்க? நல்லா இருக்குதா வருது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கமலஹாசன் அவர்கள் வந்து அவ்வளவு ரொம்ப பாராட்டினாரு. அதுவும் இல்லாம தங்கத்தாலான செயினை போட்டு போனாரு சார். அவருக்கு ரொம்ப புரிச்சு போயிட்டு திருமாவளவன். அது ஏதோ தங்க முலாம் பூசிய வெள்ளி செயினா சார்? அப்படியா? சாம்பார் ஆப்பு எனக்கு முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. அதுலயும் மாடல் தானா? என்னது இது? ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு சார். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. தங்க முலாம் பூசிய வெள்ளி செயினா சார்? நம்ம ஏமாத்திட்டோம்டா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.